ரிவெஞ்ச் மேட்ச் பழனி டஸ்கர்ஸ் வெர்சஸ் ஜூனியர் பிங்க் கிளப். ஆனால் இந்த மேட்ச் வந்து ஜூனியர் பிங்க் கிளப் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்சை பற்றி நான் டீட்டெயில்டாலாம் பேச போகிறதில்ல. இந்த மேட்சோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் தொட்டுட்டு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் பழனி டஸ்கர்ஸ் டீம் தோத்துட்டாங்க. இந்த மேட்சை பற்றி நான் பெருசாக பேச போகிறதில்ல, ஏன்னா இந்த மேட்சை நான் இன்னுமே பார்க்கல. இனிமே தான் போய் பார்க்கணும். டைம் இல்லாததுனால ப்ராப்பராக பார்க்க முடியல. இனிமே தான் போய் பார்க்கணும். ஸோ மேட்சோட லிங்கை கீழே கொடுக்குறேன். இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது, அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மேட்சை போய் பாருங்கள். அண்ட் முக்கியமான அப்டேட் ஐசிஎஃப் சென்னை டீமை பற்றின அப்டேட். ஸோ இன்றைக்கி வந்து புதுக்கடையில் நடக்கிற 1 லட்ச ரூபா டோர்னமெண்ட்டில் ஐசிஎஃப் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காலையிலே அப்டேட்ஸ் வந்து கிடச்சாச்சு. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் இன்ஸ்டாகிராமோட ப்ராட்காஸ்ட் சேனல்லையும் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் மறக்காமல் போய் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் கண்டினியூஸாக கொடுத்துருவேன். அண்ட் அந்த ஒரு டோர்னமெண்ட்டை பற்றி லைவ் அப்டேட்ஸ் எதுவுமே எனக்கு ப்ராப்பராக இது வரைக்கும் கிடைக்கல. அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, மேட்சஸோட லிங்க் கிடச்சிச்சு அப்படின்னா, நான் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமோட ப்ராட்காஸ்ட் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காம போய் அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நாளைக்கு வீடியோ போடும்போது அதில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். பழனி டஸ்கர்ஸ் டீமுக்கு நாளைக்கு யார் கூட மேட்ச் இருக்குது, எத்தனை மணிக்கு மேட்ச் இருக்குது, ஆனால் அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிள் அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஜிபிகேஎல். ஸோ ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த ஒரு கபடி டோர்னமெண்ட் வந்து பெருசாக கிராண்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டோர்னமெண்ட்டை பற்றி நிறைய பேர் பேசுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. 2 தமிழ் டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, ஓகேங்களா. மேபி நாளை கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம பழனி டஸ்கர்ஸ் டீம் அதை மேட்சை பற்றி பார்க்கறதுனால அதை பெருசாக அப்டேட் பண்ண முடியல, ஓகேங்களா. அண்ட் கண்டிப்பாக நாளை கழிச்சு அதை பற்றி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. அண்ட் அந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சவுத் இந்தியன் ஃபேன்ஸை இழுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. தெலுங்கு டீம் வந்து இருக்காங்க, தமிழ்நாடு டீம் வந்து இருக்காங்க. ஸோ சவுத் இந்தியன் ஃபேன்ஸை இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் என்னதான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் தமிழ் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணால் மட்டும்தான் பார்ப்போம். நான் இந்த யுவா கபடி சீரிஸ் கூட பழனி டஸ்கர்ஸ் டீம் மேட்சஸ் மட்டும்தான் மெயினாக பார்ப்பேன், ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அது தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணுற ஒரு டீம். அப்படி இருக்கும்போது தமிழ் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக பார்ப்பேன். அதை பற்றி வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இப்போ பழனி டஸ்கர்ஸ் டீமோட பாயிண்ட்ஸ் டேபிள் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு தோல்வியின் காரணமாக பழனி டஸ்கர்ஸ் டீம் அதே 3ஆவது இடத்துல தான் இருக்காங்க. 32 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. அண்ட் 10 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. மற்ற டீம்ஸ் எல்லாம் 9 மேட்ச் மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பின்னாடி இருக்க யூபி ஃபால்கன்ஸோட ஒரு அட்வான்டேஜ் கூடவே இருக்குது. இனிமேல் வரப்போகிற மேட்சஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஜெயிக்கணும். அடுத்தடுத்த எல்லாமே டஃப் ஃபிக்சர்ஸாக இருக்குது. ஸோ நல்ல ப்ராப்பராக ப்ளே பண்ணி மேட்சை ஜெயிக்கணும். அண்ட் நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு பழனி டஸ்கர்ஸ் டீம் யூபி ஃபால்கன்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க. முந்தின மேட்ச் இந்த டீம் கூட வந்து நம்ம தோத்துட்டோம், ஓகேங்களா. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக ரிவெஞ்ச் கொடுக்கணும். டஃப்பான டீம் தான், பட் ஜெயிச்சா மட்டும்தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் நமக்குன்னு ஒரு இடத்த தக்க வைக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஜெயிக்கணும், ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும். அண்ட் நண்பா அவ்வளோதான் வீடியோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலோட பேரையும் லோகோ எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும், ஓகேங்களா. அண்ட் நீங்கள் ரெகுலராக கபடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் நண்பா வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.